Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மதுபோதை கால் டாக்ஸி ஓட்டுநர் ஒருவர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குமாரபாளையம் சாலையிலிருந்து பள்ளிப்பாளையம் நோக்கி அதிவேகத்தில் வந்த கால் டாக்ஸியை நிறுத்தி ஓட்டுநர் ராஜா என்பவரிடம் விசாரிக்க முயன்றபோது அவர் மதுபோதையில் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை மருத்துவ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் மீது சிறிதும் பயம் இல்லாததால் மதுபோதை நபர்களின் அராஜக போக்கு அதிகரித்துள்ளதாக அங்கிருந்த மக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் குடகனாறு ஆற்றுப்படுகைக்கு செல்ல வேண்டிய தண்ணீரை கன்னிமார் ஓடையில் அடைத்து சித்தையங்கோட்டை பாசனத்திற்கு மாற்றியதால் இருதரப்பு விவசாயிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சில ஆண்டுகளுக்கு முன்பு பொதுப்பணித்துறை கன்னிமார் ஓடையில் கட்டிய தடுப்பணையை தொடர்ந்து இருதரப்பு விவசாயிகளிடையே நீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினை நீடித்து வருகிறது. குடகனாறு விவசாயிகள் தண்ணீர் மாற்றத்தை நிறுத்தக் கோரி ஓடைக்கு சென்ற நிலையில் சித்தையங்கோட்டை விவசாயிகளும் எதிர்ப்பு தெரிவித்ததால் மோதல் ஏற்பட்டது. பேச்சுவார்த்தையில் 2 நாட்களுக்கு சித்தையங்கோட்டை பகுதிக்கு தண்ணீர் வழங்கி அதன் பிறகு குடகனாறு ஆற்றுப்படுகைக்கு தண்ணீர் மாற்ற ஒப்பந்தம் செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்டம் தாதம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வீட்டுமனை பட்டா கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தாதம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதற்காக ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் 8 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை பட்டா வழங்காமல் அரசு அதிகாரிகள் இழுத்தடித்து வருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வீடு இல்லாத தகுதியுள்ளவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பட்டா எடுத்து இன்ன வரைக்கும் பட்டாவில் அவார்டு காப்பி பாஸ் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் பட்டா கொடுக்கல. என்ன காரணம் தெரியல. இன்னும் ஜாதி அடிப்படையில் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. தாசில்தார் கேட்டால் முன்சிபு கேட்டால் கொட்டாய் போகிறதுக்கு வீடு கட்டலான்னு போகிறோம். முன்சிப்பு இவங்களாம் விடமாட்டேன்னாங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சாக்கடை கால்வாயை தூர்வாராததால் தொற்றுநோய் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சத்யாநகர் பகுதியில் உள்ள சாக்கடை கால்வாயை கடந்த 1 வருடமாக தூர்வாராததால் புதர்கள் மண்டி அடைப்பு ஏற்பட்டுள்ளதுடன் கடும் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் இதனால் பல்வேறு தொற்றுநோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் விடியாத திமுக அரசின் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் பொதுமக்கள் எச்சரித்தனர். ஒரு ஆண்டுகளாகவே ஒரு டிச்சு வலிப்பு சுத்தம் எதுவுமே பண்ணாமல் இருக்குதுங்க. இதனால இந்த ஒரு ஆண்டாகவே மக்களுக்கு குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்துக்குமே சளி காய்ச்சல் தொந்தரவு வந்துடுதுங்க. இதில் முக்கியமான என்னென்னா காங்கேயத்தினுடைய நகராட்சியினுடைய ஆரம்ப சுகாதார நிலையமும் இங்கே தான் இருக்குது. இது ஆரம்ப சுகாதார நிலையம் இங்கே இருந்தாலும் காங்கேயம் நகராட்சி இந்த டிச் எடுக்கிறது மெயின் ரோட்லேருந்து வர அந்த பிஐபி கழிவு வாய்க்காலில் தான் டிச்சு தண்ணி சேர்ந்து வருதுங்க. அந்த மெயின் பிஐபி கால்வாயும் சேர்ந்து சுத்தம் பண்ண மாட்டேறாங்க. திருச்சி மாவட்டம் எலமனூர் கிராமத்தில் பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட 4 சென்ட் அரசுக்கு சொந்தமான இடத்தை முரளி மற்றும் பிரபு ஆகியோர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வீடு கட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பல அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். காவல்துறையில் பணிபுரியும் பிரபு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அதிகாரிகள் துணை போவதால் கட்டுமானம் தொடர்கிறது என்றும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே ஆக்கிரமிப்பை அகற்றி அந்த இடத்தை மீண்டும் பொதுமக்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொது இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு முரளிங்கிற பையன் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காப்புல. அவங்க தம்பி போலீஸ் வேலையில் இருக்காருங்க. இதை ஏகப்பட்ட தடவை நாங்கள் 3 தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட்டு எடுக்கலை. இங்கே கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம். அந்த மனுவை இன்ன வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் மனுவுக்கு கொடுத்ததுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலை. கேட்டாக்கா அவங்க அண்ணகாரரை வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னு சொல்லி யாரை பார்த்தாலும் இது பண்ணுறாருங்க. இதுதாங்க எங்களுக்கு நியாயம் கிடைக்குங்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கோம். எந்த குடும்பம் பொது இடத்தை ஆக்குப்பை பண்ணுதுன்னு சொன்னமோ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு முரளி ஒய்ஃப் ஆஃப் மிருதுலா 2 பேருமே பட்டா எழுதி கொடுக்கறதுக்காக அதே தாலுகா ஆஃபீஸ்க்கு இந்த டிடி சாரி எண்டா போட்டு சீல் வச்சு நீங்கள் விஓட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு பட்டா தரேன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. நாங்கள் உள்ளே போய் அதை கேட்டதுக்கு நீங்கள் என்னத்துக்கு புறம்போக்கு இடத்து விஷயத்தில் தலையிடுறீங்க, நீங்கள் உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க, நீங்களே அந்த தெருவில் தானே குடியிருக்கிறீங்க, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தனிப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் போன எல்லாரையுமே வெளியில் போங்கன்னு
நாயை துரத்துற மாதிரி துரத்தி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அடுத்த நாள் மறுபடியும் வந்து இப்போ விவோ பார்த்துட்டு ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. மறுபடியும் நாங்கள் தாசில்தார்ட்ட போனோன்னா அது வந்து அவங்க கட்டுறதுக்கான எலிஜிபிள் இருக்குது, அதாவது பொது இடம், அந்த பொது இடத்துல அவங்க வீடு கட்டுறதுக்கு எலிஜிபிள் இருக்குமா, நீங்கள் ஏமா இதில் தலையிடுறீங்க, உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கன்னு சொல்லி எங்களையும் அனுப்பிச்சி வச்சுட்டார் சார். இதில் ஜியபுரம் போலீஸ் ஸ்டேஷனு, ஸ்ரீரங்கம் தாலுகா ஆஃபீஸு, விஓ ராதா எல்லாருமே உள்ளாலாம் செயல்பட்டுக்கிட்டு எங்கள் ஊரில் தங்கராசன் ஒருத்தர் எக்ஸ் ஆர்மி சார், அவரோட கம்யூனிட்டியே வேற, எங்களோட கம்யூனிட்டி வேற சார். ஆனால் அவர் உள்ளே புகுந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை மூட்டி விடுறது, அவர் சொல்லி தான் சார் அந்த புறம்போக்கு இடத்துல அவங்க வீடே கட்டியிருக்காங்க. இப்போ இபி வாங்கியிருக்காங்க. எப்படி இபி வாங்கிக்கிட்டா அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு, அதுக்கான ரெக்கார்டு கூட எங்ககிட்ட எல்லாமே இருக்குது சார். இதோட பல டைம் 2 மாதத்துக்கு மேலே அலைஞ்சிட்டோம் சார். இதுக்கு மேலே எங்களுக்கு எங்கே போனால் நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்குன்னு தெரியல. எங்களுக்கு எங்களோட பொது இடம் வந்தாகணும். சென்னை கோட்டூர்புரம் அருகே சட்டவிரோதமாக மணல் கடத்திச் சென்ற அடையாளம் தெரியாத லாரி சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோட்டூர்புரம் பொன்னியம்மன் கோவில் சந்திப்பு அருகே மணல் ஏற்றிச் சென்ற லாரியை பிடித்து விசாரிக்க முயன்றபோது 100 அடி தூரத்திலேயே லாரியை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சட்டவிரோதமாக அள்ளப்பட்ட மணலுடன் இருந்த லாரி சிக்கியது. விடியாத திமுக அரசு பதவியேற்ற நாளிலிருந்து தமிழகத்தில் அனைத்து கனிம வளங்களும் கொள்ளையடிக்கப்படுவதாக பொதுமக்கள் கடுமையாக விமர்சித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கஞ்சா மற்றும் மது போதையில் இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் கூட்டமாக சுற்றி வருவதால் பொதுமக்கள் அச்சத்திற்குள்ளாகியுள்ளனர். மேலக்காவேரி பகுதிகளில் உள்ள முக்கிய தெருக்களில் இரவு நேரத்தில் அதிக சத்தத்துடன் இருசக்கர வாகனத்தில் செல்வதால் குடியிருப்பு வாசிகளும் சாலையில் செல்பவர்களும் உயிர் பயத்துடன் இருந்து வருகின்றனர். மேலும் மேலக்காவேரி புறவழிச்சாலையில் பைக் ரேஸிலும் இளைஞர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் போலீசார் இரவு நேரங்களில் வாகன சோதனைகளில் ஈடுபடாததே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் அரசு பேருந்து படியில் தொங்கியபடி பள்ளி மாணவர்கள் ரீல்ஸ் எடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரிலிருந்து அரக்கோணம் நோக்கி வந்த அரசு பேருந்தில் பயணித்த மாணவர்கள் படியில் தொங்கியபடியும் பேருந்து மேம்பாலம் மீது செல்லும் போது கீழே இறங்கி பேருந்துடன் ஓடிச் சென்றும் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். இதனை பேருந்து பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த சக மாணவர்கள் ரீல்ஸ்க்காக வீடியோ எடுத்தபடி பின்தொடர்ந்தனர். மாணவர்களுக்கு நல்லொழுக்கங்களை கற்றுத்தருவதில் விடியா ஸ்டாலின் அரசின் பள்ளிக் கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை தோல்வியடைந்துள்ளதே மாணவர்களின் இதுபோன்ற செயல்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது.